Hello friends, இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா OnePlus 11 5G இந்த ஸ்மார்ட்போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட்போனை வாங்குனா எதுக்கு வாங்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's get into the video. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Xiaomi 12 Pro ஆகட்டும் 13 Pro ஆகட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு காம்படிட்டர் மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் Xiaomi 12 Proவோட ப்ரைஸ் 56,999 அண்ட் சேம் ப்ரைஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸும். ஃபஸ்ட்டு இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் Snapdragon 8th Gen 2 5000 mAh பேட்டரி அண்ட் 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஜென்ரலாக இந்த இயரில் லான்ச் ஆகக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை. இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய S23 Ultra ஆகட்டும் அண்ட் Xiaomiயில் லான்ச் ஆன 13 Pro ஆகட்டும் அண்ட் Vivo X90 Pro அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி OnePlus 10 Proக்கு அப்புறம் OnePlus 11 சீரீஸ் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க அந்த அளவுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொண்டு வரல. ஜஸ்ட் அங்கே ஸ்கொயர் கட் அவுட் இருந்துச்சு கேமராவுக்கு பின்னாடி, இங்கே சர்க்கிள் கட் அவுட் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன மேஜர் அப்கிரேட்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி பார்ப்போம். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது OnePlus 11 Pro கிடையாது. ஸோ ப்ரோ நேமில் இல்லைனாலும் சரி, இது ஒரு ப்ரோ ஃபோனை நம்மளாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் தட் ப்ராசஸர் Snapdragon 8th Gen 2. இதோட ப்ரைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 57K வருது பேஸ் வேரியண்ட் அண்ட் இன்னொரு வேரியண்ட் டாப் வேரியண்ட் 62K வருது. ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது OnePlus 10 Proவோட சிமிலர் லுக் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் அந்த ஏஜஸ் ஐ மீன் கேமராவோட கட் அவுட் சர்க்கிளாக இருக்கும். ஹேசல் பிளேடு ஹாரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கையில் எடுக்கிறப்ப இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருந்ததாக நிறைய பேர் சொன்னாங்க. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 8.53 mm கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட வெயிட் 205 grams தான். சைடில் கர்வ்டாக இருக்குது, அலுமினியம் ஃப்ரேம் தான். ஸோ அது உங்களுக்கு ஸ்லிப் ஆகக்கூடிய ஃபீலை கொடுக்கலாம். அண்ட் பேக் பேனலில் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகே, டிசைன் பற்றி பேசினது போதும். டிசைன் இது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வருவோம். 6.7 inch AMOLED டிஸ்பிளே, QHD+ டிஸ்பிளே வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளேல டால்பி விஷன், HDR சப்போர்ட் எல்லாமே இருக்குது. டிஸ்பிளேலையும் சரி அந்த பேக் பேனல்லையும் சரி ரெண்டுத்துலேயுமே இந்த கர்வ் எட்ஜஸ் இருக்கனால உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நல்லா இருக்குது அது பார்க்க. டிஸ்பிளேயோட நார்மல் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 500 nits அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 1300 nitsம் அண்ட் 525 ppi இருக்குது பிக்சல்ஸ் பெர் இன்ச். நெக்ஸ்ட்டு இதோட ஜென்ரல் ஸ்பெக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 13 அண்ட் Oxygen OS 13ல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அண்ட் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் இதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி OnePlus சொல்லியிருக்காங்க. Snapdragon 8th Gen 2 ப்ராசஸர், இது ஒரு 4 nanometer ப்ராசஸர். இது Adreno 740 GPUவில் வருது. இன்னொரு விஷயம் OnePlus என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா OnePlus 11 ஐ மீன் டெக்னிக்கலி Wi-Fi 7 சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சப்போர்ட் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் லார்ஜ் வேப்பர் கூலிங் சிஸ்டம் OnePlus எடுத்துகிட்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் லார்ஜ் வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் கேம் ஹை ஃப்ரேம் ரேட்டில் வச்சு விளையாடுறப்ப அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யும். தென் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆச்சு, குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த் அப்படின்னு சொன்னோம். பிகாஸ் Snapdragon 8th Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இது இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு குட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹானஸ்ட்லி கேஷுவல் யூஸ்க்கு இது நல்ல ஃபோன். தென் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் எல்லாமே ஓகே. கால் ஆஃப் டியூட்டி ஹை ஃப்ரேம் ரேட்டில் விளையாடுறப்ப அந்த ஹீட் ஆகிற இஷ்யூஸ் இருந்துச்சு. ரொம்ப நாள் லிட்டில் பிட். AnTuTu ஸ்கோர் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் Geekbench ஸ்கோர் பார்த்துக்கோங்க. சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. தென் த மெயின் ஃபியூச்சர் கேமரா. ஸோ இங்கே OnePlus ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரா 50 MP, தென் செகண்டரி கேமரா 48 MP அண்ட் அனதர் கேமரா இருக்குது அது 32 MP. இந்த ப்ரைமரி கேமரா Sony IMX
890 சென்சார் f1.8 அப்பச்சரில் வருது. ஸோ இது ஸ்லைட்லி OnePlus 10 Proவில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சின்ன சென்சார் மாதிரி தெரியும். பட் கிளாரிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் சென்சாரோட சைஸில் கொஞ்சம் டவுன்கிரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அல்ட்ரா வைட் 48 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சரில் வருது. இது சோனி IMX581 சென்சார். அண்ட் தேர்ட் கேமரா 32 மெகா பிக்சல். இது சோனி IMX709 சென்சாரில் வருது. f2.0 அப்பச்சரோட. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.45 அப்பச்சரோட வருது வித் ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ். ஸோ இந்த கேமரா ஃபீச்சரில் பார்க்குறப்ப வந்து OnePlus 10 Pro கூட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டவுன்கிரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு பர்சனலாக. தென் வீடியோ ரெக்கார்டிங் 8K வீடியோ சப்போர்ட் இருக்குது. 4K 30 + 60 frames per second எடுத்துக்கலாம். அண்ட் 1080p இந்த வீடியோ சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். ஹேசல்பிளேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால கலர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நேச்சுரலாக தான் இருக்குது. நேச்சுரலாக என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கான பெஸ்ட் லெவலில் OnePlus 11 ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், 10 bit கலர் டெப்த் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஐ மீன் 10 bit டெப்த் வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோஸ் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே அவுட்புட்டை நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னதான் வந்து இது நேச்சுரல் கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலுமே AI சீன் என்ஹான்ஸ்மெண்ட், ஐ மீன் AI டோகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அப்படி வேணும்னாலும் கலரை பூஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ OnePlus 11 எந்தெந்த இடத்துல லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பெஸ்ட்டுன்னு நினச்சோம்னா Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் இந்த ப்ரைஸில் OnePlus தான் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்னோட தாட். ஐ மீன் ஓவராலாக டிசைன், டிஸ்பிளே, சாஃப்ட்வேர், பேட்ரி அண்ட் கேமரா இந்த இதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபோனாக தான் தெரியும். பட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மணி இந்த இதில் பார்க்குறப்ப கொஞ்சம் டவுட்டு தான். பட் Snapdragon 8 Gen 2 அது வேல்யூ ஃபார் மணின்னு கேட்டால் வேல்யூ ஃபார் மணி தான். இன்னொரு விஷயம், டிஸ்பிளேல LTPO 3.0 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி 5000 mAh. ஸோ ஒரு 3 ரீசன் மட்டும் இதில் வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் ஆன மாதிரி இருக்கும். ஒன்று மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறப்ப, செகண்ட் பெர்ஃபார்மன்ஸில் பார்க்குறப்ப iQ 11 கூட கம்பேர் பண்ணுறப்ப அது எனக்கு பெஸ்ட்டுங்கிற மாதிரி தோணுச்சு. IP ரேட்டிங் இந்தியாவில் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. ஐ மீன் IP64 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி டிசைன், டிஸ்பிளே அண்ட் கேமரா இந்த மூணுலையுமே மாஸ் பண்ணியிருக்காங்க OnePlus 11. பட் இதோட ப்ரைஸ் வந்து நான் ஹைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ப்ராசஸரில் இந்த ப்ரைஸ் அக்செப்டபிள் ப்ரைஸ் தான் அண்ட் ஓகே. மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. டெலிஃபோட்டோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் எடுத்த சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் வாங்குவீங்களா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.